ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ரோல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் சுட சுட சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் காய்கறிங்க, 3 முட்டை, மிளகுத்தூளும் உப்பும் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன். நம்ம வாங்க அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் காய்கறிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா கொஞ்சம், தனியா பவுடர், கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற இந்த காய்கறிங்க வச்சும் சிம்பிளாக செய்யலாம். எல்லார் வீட்லேயும் டொமேட்டோ சாஸ் இருக்கும். நம்ம அதை வச்சு குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சும் தொட்டுக்கத்தை கொடுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுட்டு இதுமாரி தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், 3 முட்டை, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காய்ச்சி நல்லா சூடாக இருக்கணும். ஊற்றிட்டு பிறகு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரே செகண்ட் வேகட்டும். நம்ம அது மேலே சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மேலே நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க. நம்ம அப்படியே நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற ஸ்டஃப்பிங்கை இது உள்ளே போட்டு இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிங்கெல்லாம் இந்த சப்பாத்தி உள்ளே வச்சுக்கலாங்க. இப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் மேலே, இதெல்லாம் 10 ரூபா தான். இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி ஒரு ரோலு, கொஞ்சம் கஷ்டம், சூடு இல்லை, அதனால் எதுவும் பண்ண முடியல. நான் ரோல் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம இந்த தட்டில் அழகாக சூப்பராக வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறேன். நாங்கள் ஆளுக்கு, நானும் என் வீட்டுக்காரும் ஒன்று வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம், காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் இது கொடுத்து அனுப்பலாம். பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பசங்களுக்கும் இதேமாரி கொடுத்து அனுப்பலாம். சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. நான் உங்களுக்கு ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கையை வைக்க முடியல. பார்த்திங்கன்னா ரோல் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.